ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம நியூ சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாவோட நேம் கோல்டன் ஹவுஸ் ஹிடன் லவ். எடுத்தோனே 1000 வருஷத்துக்கு முன்னாடி தான் காட்டுறாங்க. வர்றது நம்ம ஹீரோ தான். கூட வர்றது யாருன்னு தெரியல. அவன் ஃபேஸும் நம்மளுக்கு காட்டவே இல்ல. அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டவன் வந்து சொல்றான், "நான் ஆன்மீக விஷயமா வெளியூர் போறேன். ஆனா நான் போன ட்ரிப் பயணம் போகும்போது அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த ட்ரிப் நான் போகலான்ட்டு இருக்கேன். ஆனா என் கூட நீ இப்போதைக்கு வர வேண்டாம்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவ பார்த்து சொல்ல, நம்ம ஹீரோவும் சரி, ஆனா நீங்க போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போங்க. ஏன்னா மக்கள்லாம் இப்போ ஒரு முன்ன மாரி இல்ல. அநீதிலாம் ரொம்ப தலைவிரிச்சு ஆடுது அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் அட்வைஸ் பண்றான். அதுக்கு அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறவன், "கண்டிப்பா நான் அதையெல்லாம் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனா என்னோட வாழ்க்கை வந்து இன்னும் கொஞ்ச நாளு தான்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா பின்னாடி யாரோ ஒருத்தி நின்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. அவ யாருன்னு நம்மளுக்கு தெரியல. கதை போக போக தெரிஞ்சுக்கலாம். வந்தவ சிப்பாய் வந்து அவளுக்கு வணக்கம் சொல்லிட்டு, "இப்போ வந்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இந்த ட்ரிப் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுதான் அவங்களோட லாஸ்ட் மீட்டிங்கா இருக்கும். கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டியத செஞ்சிரலாம்." அப்படிங்கிற மாரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த சிப்பாயிட்ட. அதுக்கு அவனும் எல்லா ஏற்பாடும் தயாரா இருக்கு. இந்த ட்ரிப் கண்டிப்பா நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்ட்டு. இவங்க என்ன செய்ய போறாங்க? யார கொல்ல போறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அதோட திரும்பவும் இங்க ஹீரோவும் அவனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. "நான் போயிட்டு வருவேன். நான் வரும்போது இந்த செடியோட மரத்துல உள்ள பூக்கள்லாம் வந்து பூத்திருக்கும். அப்ப வந்துட்டா நான் நிச்சயமா திரும்ப எங்கேயும் போமாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு வாள வச்சு யாரையோ வெட்டுற மாரி இருக்கு. யார் இறந்து போனது என்னன்னு சரியா காட்டல. அதோட அந்த பழைய ஸ்டோரிய முடிச்சுட்டு, இப்ப அப்படியே ஃபியூச்சர காட்டுறாங்க. அந்த கதை வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. எடுத்தோனே நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பேரு ஜின்னு. வெட்டிங் ட்ரெஸ்லாம் டிசைன் பண்றவ. இவ ஒரு டிசைனர். இவ லோன் போட்டு இந்த கஷ்டப்பட்டு இந்த பழைய வீட்ட வாங்கிட்டு வந்திருக்கா. இது வந்து சிட்டில இருந்து 50 கிலோமீட்டர் தனியா இருக்குது. இவளுக்குன்னு யாரும் இல்ல. ஒரே ஒரு பாட்டி மட்டும் தான் அவங்க கிராமத்துல இருக்காங்க. இவ வேலைக்காக இந்த ஊர் வந்திருக்கா. அதோட அப்பதான் இந்த வீட்ட பார்க்கும்போது இதுல ஒரு மரம் இருக்குது. இது என்ன இந்த மரம் ரொம்ப காஞ்சு போயிருக்கு. இத வந்து வெட்டி எடுத்துட்டா தேவையில்லைங்கிற மாரி அந்த மரத்த தோறா. ஆனா அந்த மரத்துல அப்பதான் ஏதோ எனர்ஜி ஆன மாரி ஒரு இது காட்டுறாய்ங்க. அதோட அத பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்ல இருந்து ஒரு ஆன்டி வராங்க வந்துட்டு, "யாரும்மா நீ?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. உடனே இவளும் பார்த்துட்டு, "இந்த வீட்ட நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்ட்டு." "ஓ! அந்த வீட்ட நீ வாங்கிட்டு வந்திருக்கியா? அப்படியே அந்த வீடு ரொம்ப வருஷமா விலைக்கு போகவே இல்ல. இங்க வந்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க. இப்பதான் நீ வந்துக்கிற. ஆமா நீ மட்டும் தான் வந்துக்கிறியா? வேற யாருமே வரலையா?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, நம்ம ஹீரோயின், "இல்ல, இல்ல யாருமே வரல. நான் மட்டும் தான் வந்திருக்கேன்." அப்படின்னு சொன்னோனே, "நீ மட்டும் தனியா இருக்க போறியா? எதுக்கும்மா இந்த இவ்வளோ பெரிய வீட்ட வாங்கிட்டு தனியா வந்தா? இந்த வீடு வந்து ஒரு பேய் வீடும்மா." அப்படிங்கிற மாரி இந்த பக்கத்து ஆன்டி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பயப்படுறா. இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு, "பேயா? பேயெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அந்த மாரிலாம் இங்க எதுவுமே இந்த உலகத்துல இல்ல." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தைரியமாவும் சொல்றா. அது மட்டும் இல்லாம, "எனக்கு கராத்தே, குங்ஃபூ எல்லாமே தெரியும். ஒண்ணும் பயப்பட வேண்டாம்." அப்படின்னு சொன்னோனே, "சரிம்மா பார்த்துக்க." அப்படிங்கிற மாரி நம்ம ஆன்டி சொல்லிட்டு, சரி நான் உள்ள போய் இந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள போறாங்க. நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு மூட்டையெல்லாம் தூக்கிட்டு அப்படியே தூக்குறா. டக்குன்னு கால் தடுமாறி ஸ்லிப் ஆயி கீழ விழ ஒரு நேரத்துல, டக்குன்னு அங்கருந்து யாரோ ஒருத்தன் வந்தவன் நம்ம ஹீரோயின அப்படியே தாங்கி பிடிக்கிறான். தாங்கி பிடிக்கிறவன் வேற யாரும் இல்ல. அவன் தான் இந்த ஹீரோ. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா மாரி காட்டுனாங்கல்ல, அந்த ஹீரோ தான் இவன். அதோட நம்ம ஹீரோயின் அப்படி பார்த்துட்டு, நம்ம ஹீரோயின் பார்க்குறா. உடனே யார்டா இவன் திடீர்னு இவ்ளோ ஹேண்ட்ஸமா நம்ம வீட்டுக்குள்ள அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோயின தாங்கி பிடிச்சிட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு ஏதோ ஒரு எனர்ஜி மாரி அவனுக்கு கிடைக்குது. அது ஏதோ ஆன்மீக எனர்ஜியா நம்ம ஹீரோ சொல்றான். அதோட நம்ம ஹீரோயின தூக்கி விட்டோனே, நம்ம ஹீரோயின் அப்படியே அவன பார்த்துக்கிட்டு அப்படியே வலியுறா. என்ன நம்ம ஹீரோவுக்கு பக்கத்துல நம்ம ஹீரோயின் இருக்கும்போது, அவன் இடுப்புக்கு தான் இவன் இருப்பா போல இருக்குது. ஏன்னா நம்ம அந்த கதையோட ஹீரோயின் கொஞ்சம் குட்டுச்சு. அதோட அவளும் அண்ணாந்து பார்த்து, "நீங்க யாரு இந்த அப்படின்னு மாரி கேட்டோனே, "என் பேரு நான்." அப்படிங்கிற மாரி அந்த நம்ம ஹீரோவும் சொல்றான். "ஆமா நீங்க யாருன்னு?" சொன்னோனே, இவளும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. "நீங்க தான் இந்த வீட்ட வாங்கிக்கிறீங்களா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ கேட்க, நம்ம ஹீரோயின், "ஆமாமா நான் தான் வாங்கிக்கிறேன். லோன் போட்டு 30 வருஷம் இந்த லோன போட்டு அடைக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்றா. "ஓ! அப்படியா? ஆனா இந்த வீட்ட வந்து புதுப்பிச்சா நல்லா இருக்கும்ல? இது ரொம்ப பழமை வாய்ந்த வீடு. இந்த வீடு ஒரு ஆன்மீக சக்தி வாய்ந்த வீடு." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அங்க ஆன்டியும் வந்துறாங்க. வந்துட்டு, "நானா? நீ எவ்வளோ நாள் எங்க போயிருந்த? உன்ன ரொம்ப நாளா பார்க்கவே இல்லையே." அப்படிங்கிற மாரி அந்த ஆன்டி சொல்ல, அதுக்கு அவனும், "ஆமாமா நான் கொஞ்சம் வெளியூர் போயிருந்தேன். அதனால தான் பார்க்க முடியல." அப்படிங்கிற மாரி சொல்றான். அப்பதான் இந்த ஆன்டி வந்து இவன பத்தி சொல்றாங்க. "இவன் தான் அந்த சிட்டியோட ரொம்ப ஃபேமஸானது. வீட்டெல்லாம் ரொம்ப டெக்கரேஷன் பண்ணுவான். ரினோவல் பண்ணி குடுப்பான். என் வீட்ட கூட இவன் தான் போன வருஷம் ரினோவல் பண்ணி குடுத்தான். அதுக்கு காசு கூட இன்னும் வாங்கல தெரியுமா?" அப்படிங்கிற மாரி அந்த ஆன்டி சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. என்னது காசு கூட வாங்கலன்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான், "ஆமா, ஆமா நான் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாரி நான் மாடர்ன் வீட்டெல்லாம் பழமை வாய்ந்த வீட்டா ஆக்கிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் யார்ட்டயும் காசுலாம் வாங்க மாட்டேன்." அப்படிங்கிற
மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சரி, சரி நீங்க சொன்னத பத்தி நான் யோசிக்கிறேன். ஏன்னா இப்பதான் நான் லோன் போட்டு வாங்கியிருக்கேன். இதோ என்ன ஏதுன்னா அப்புறமா பேசலாம் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோ நம்ம அத பத்தி நம்ம பேசலாம். ரினியூவல் பண்றதுக்கு என்ன பட்ஜெட் ஆகுன்ட்டு பேசலாம். நம்ம வீட்டுக்குள்ள போய் பேசலாமா? அப்படிங்கிற மாரி கேட்க, உடனே ஆன்டி சரி நான் இதோட கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவும், நம்ம ஹீரோயின் உட்கார்ந்து இந்த வீட்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வந்து நீங்க யாரு? என்ன? எங்கருந்து வரீங்க? எதுக்காக இவ்ளோ பெரிய வீடு வாங்கியிருக்கீங்க? அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம ஹீரோயின் நான் லோன் போட்டு தான் அந்த வீட்ட வாங்கியிருக்கேன். எனக்கு ஒரே ஒரு பாட்டி தான். எனக்கு மேரேஜ்ல எல்லாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்ல. நான் கல்யாணம் பண்ணிக்காம நல்லா தனிச்சு ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், "ஆனா அந்த இவ்ளோ பெரிய வீட்ல நீங்க ஒரு ஆளாவா இருக்க போறீங்க. இது நெறைய பேருக்கு குடுத்தா நல்லதில்ல." அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுக்கு ஹீரோயின் சொல்றா, நானும் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு ரூம்மேட் மட்டும் நான் தேடி கண்டுபிடிச்சுட்டா, இந்த வீட்டுக்கு வாடகை எனக்கு கிடைச்ச மாரி இருக்கு. ஏதோ அதுல ஒரு சம்பாத்தியம் கிடைச்ச மாரி இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நானும் ஒரு ஃபேஷன் டிசைனிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால நான் வந்து ஒர்க் வந்து ஆஃபீஸ் போய் தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. எனக்கு வீடு இருந்தாலே போதும். இந்த வீட்லயே நான் என்னோட ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிருவேன். அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நீங்க யோசனை பண்ணிட்டு சொல்லுங்க. நான் வீட்டுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு போறான். நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து டச் பண்ணாலும் அந்த மரத்தோட பூ அப்பதான் பூக்குது அப்படியே அந்த மரத்துல இருந்து. இங்க அவங்க பாட்டி நம்ம ஹீரோயின்ட்ட பேசிக்கிட்டு இருக்கா. "எதுக்கு இவ்ளோ தூரம் நீ வந்து சிட்டிய விட்டு தள்ளி அந்த கிராமத்துல போய் வீடு வாங்கியிருக்க. அதுவும் பழைய வீடா போய் வாங்கியிருக்க." அப்படிங்கிற மாரி அவங்க பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அப்பதான் நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு இன்விசிபிள் மேனா அங்க இருக்கான். நம்ம ஹீரோயின் அப்படியே திங்ஸ் எல்லாம் அடுக்கிக்கிட்டு, இங்க வச்ச சிசர் எங்க? அப்படிங்கிற மாரி தேடும்போது, நம்ம ஹீரோ வந்து டக்குனு அந்த சிசர தூக்கி போடுறான். நம்ம ஹீரோயின் இந்த சிசர் இங்க இல்லையே அப்படிங்கிற மாரி யோசனை பண்ணவ, சரின்னு எடுத்துட்டு அந்த பாட்டிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. அவ பாட்டியே சொல்றாங்க, "நீ மேரேஜ் பண்ணாம இவ்வளவு நாள் இருக்கிறது ரொம்ப தப்பு. நீ மேரேஜ் பண்ணிக்கோ" அப்படிங்கிற மாரி. "நீ தனியாவும் இந்த வீட்ல இருக்கக்கூடாது" அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஒண்ணும் இல்ல பக்கத்துலலாம் போலீஸ் ஸ்டேஷன் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் ஏதாவது கூப்பிட்டோம்னா டக்குனு போலீஸ் வந்துருவாங்க பாட்டி. உன்னைய மாரி நானும் ரொம்ப நாள் வாழணும். ஆனா மேரேஜ் பண்ணிக்காம நிம்மதியா வாழணும் அப்படிங்கிற மாரி அவ பாடிட்டே சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டு பாக்குறா. அப்பதான் அங்க உள்ள புக்ஸ்லாம் ஏதோ ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தவளுக்கு, திடீர்னு பார்த்தா ரூம்பெல்லாம் ஒரு மாரி ஸ்மெல்லா இருக்குது. இது என்ன ஸ்மெல்லு? ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மாரி ஸ்மெல் நான் பார்த்ததே இல்லையே! அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, பார்த்தா நம்ம ஹீரோ தான் அவ பெட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அந்த ஸ்மெல்ல இப்படியே மோப்பம் பிடிச்சுட்டே வந்தவ, ரொம்ப அழகா இருக்கு இந்த ஸ்மெல்லு அப்படிங்கிற மாரி அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்தவ, இப்ப என் மூடு நல்லா இருக்கு. நான் வந்து இயரிங்ஸ் டிராயிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு டக்குனு நோட் பேன எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு இயரிங்ஸ் மாரி டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸா தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஆனா அவன் இன்விசிபிளா இருக்கனால நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு தெரியல. நம்ம ஹீரோயின் அந்த இயரிங்ஸ் எல்லாம் டிராயிங் பண்ணி முடிச்சுறா. அந்த இயரிங்ஸ பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஏதோ பழசெல்லாம் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோவும் அத அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனா அவள்ட்ட இருந்து ஏதோ ஒரு எனர்ஜி அவனுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப அவன் பழச நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, "நீங்க திரும்ப வந்துட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா இந்த ட்ரிப் அவன் சொல்லும்போது டக்குனு அந்த வாய்ஸ் வெளிய தெரியுது. ஏன்னா நம்ம ஹீரோ தெரிய ஆரம்பிச்சுட்டான். நம்ம ஹீரோயின் அத அவன பார்த்தோனே கத்த ஆரம்பிச்சுட்டா. ஏன்டா நம்ம ஹீரோ அந்த அளவுக்கு க்ளோஸா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவன பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு, "டேய் உன்ன சும்மா விட மாட்டேன். என்ன தைரியம் தான் என் வீட்டுக்குள்ள வருவா? இப்பவே நான் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன்டான்னு" சொல்லிட்டு அவன ரூம்குள்ள வச்சு அடைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவா நீங்க நினைக்கிற மாரி நான் ஆள் இல்ல. நான் ரொம்ப தப்பானவன்லாம் கிடையாது. நான் இந்த வீட்ல தான் இருக்கேன். அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டே வந்தவன், டக்குனு வால்ல இருந்து வெளிய வந்துறான். அவனுக்கே சந்தேகமா இருக்குது. என்னது நான் எப்படி வால்ல இருந்து வெளிய வந்தேன்? எனக்கு எவ்ளோ சக்தி எப்படி கிடைச்சுச்சு? அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் யோசனை பண்றான். அவன பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு பயப்படுறா. "அட பாவி! நீ யார்டா? என்னடா? எப்படி வீட்டுக்குள்ள வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் போலீஸ்ன்னு கத்துறா. பார்த்தா நம்ம ஹீரோவ காணோம். பயந்து ஓடிட்டானான்னு இவளும் வெளிய ஓடி வந்து பார்த்தா, போலீஸ் வந்துறாங்க. "எதுக்காக நீங்க கால் பண்ணீங்கன்ட்டு." "இங்க ஒருத்தன் உள்ள ஒளிஞ்சிருக்கான்." அப்படின்னு சொன்னோன, அங்க 2 போலீஸ் வந்து தேடி பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு அவன் தெரியிறான். ஆனா அவங்க கண்ணுக்குலாம் தெரிய மாட்டேங்கிறாங்க. அந்த உட்கார்ந்துகிட்டு இருக்கான் பாருங்க சீட்ல அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் காட்ட, அங்க பாக்குறாங்க. அங்க யாருமே இல்ல. நம்ம ஹீரோயின் தான் பக்கத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவ, டக்குன்னு தடுமாறி அவன் பக்கத்திலேயே விழுந்துட்டு, "ஐயய்யோ! இந்த தான் இருக்கான். உங்க கண்ணுக்கு தெரியலையா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு ஓடுறா. அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது. அந்த ஆன்டி சொன்னாங்கல்ல, இந்த வீட்ல பேய் இருக்குன்ட்டு. ஒரு வேள பேயா இருப்பானோ அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கா. அங்க உள்ள போலீஸும் வந்து அவன அப்படி தேடி பாக்குறாங்க. பார்த்தா யாருமே இல்ல. இப்ப போலீஸ் சரிம்மா இங்க யாருமே இல்ல. உனக்கு ரொம்ப பயமா இருந்தா பக்கத்துல தான் ஹோட்டல் இருக்கு. அங்க வேணா ஸ்டே பண்ணிக்க. ஏதாவது ஆத்திர அவசரம்னா கால் பண்ணும்மா. இப்ப எங்களுக்கு வேற டியூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவ நம்ம ஹீரோயினா ரொம்ப பயந்துட்டு அவங்க கைய பிடிச்சுக்கிட்டே வரா. ஆனா, அங்க உள்ள போலீஸும் சொல்றாங்க, "நீ இப்படியே போம்மா, இப்படி போய் ஸ்ட்ரெயிட்டா திரும்புனா உன் ஹோட்டல் வந்துரும். நீ அங்க வேணா ஸ்டே பண்ணிக்க. நைட்ல உனக்கு ரொம்ப பயமா இருந்தா" அப்படிங்கிற மாரி அவங்க வந்து அங்கருந்து போனோனே, நம்ம ஹீரோயின் பாக்குறா, இந்த வழியில போவோமா, அந்த வழியில போவோமான்னு. பார்த்தா அங்கிட்டுலாம் ரொம்ப இருட்டா இருக்கு. லைட் வேற அமந்து அமந்து எரிஞ்சுகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் இல்ல, இல்ல இந்த வழியா நம்ம போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதான் சாக்குன்னு 1, 2, 3 சொல்லிட்டு அங்கருந்து ஓட்டம் பிடிக்கிறா நம்ம ஹீரோயின். பாவம் அவளும் அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடுறா. ஆனா திரும்ப 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 அந்த ஸ்ட்ரீட்டே தான் அவ சுத்தி சுத்தி வரா ஒழிய, அத விட்டு போகவே முடியல. இடையில இடையில நம்ம ஹீரோவும் வெல்கம், வெல்கம் அப்படிங்கிற மாரி வந்து வந்து நிக்கிறான். ஆக மொத்தம் அவ எங்க ஓடி ஓடி போனாலும்
நம்ம ஹீரோவும் வாங்க வீட்டுக்கு வாங்க, உங்கள நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாரி அவனும் நிக்க, நம்ம ஹீரோயினும் ஓடி ஓடி களைச்சே போயிட்டா. இதுக்கு மேல அவளால ஓடவே முடியல. ஆக மொத்தம் இந்த ஸ்ட்ரீட்ட விட்டு நம்மளால முடியாது போல இருக்கு. இவன விட்டும் முடியாது போல இருக்கு. வேற வழியே இல்ல. இந்த வீட்டு வாசல்லயே வந்து நிக்கிறோம். நம்ம எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வழியா வாப்பா அப்படின்னு கூட்டிட்டு வந்துறா. வந்துட்டு, "ஏய் நீ பேய் தானே?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான், "இல்ல, இல்ல நான் பேய்லாம் இல்ல" அப்படின்ட்டு. "என்னது பேய் இல்லையா? பேய் இல்லாம எப்படி என்னை மறையிறா? என் கண்ணுக்கு மட்டும் எப்படிடா தெரியிற?" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோ சொல்றான், "நான் 1000 வருஷமா இந்த வீட்ல தான் இருக்கேன். நான் வந்து ஒரு சக்தியில நான் வந்து இருக்கிறேன். நான் ஒருத்தவளுக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு சில விஷயங்கள்லாம் மறந்து போச்சு. அதனால எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா யாருக்கோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மட்டும் எனக்கு தெரியுது. அவங்க வந்தா நான் கண்டிப்பா போயிருவேன்னு" சொன்னோனே, "என்னது 1000 வருஷமாவா? அட பாவி! ஆமை கூட இறந்து போயிருமாடா. நீ ஏன்டா இன்னும் உயிரோட இருக்க? நீ பேய் தான்" அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுக்கு அவன் சொல்றான், "இல்ல, இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் பேய் இல்ல. நான் 1000 வருஷமா இங்க தான் இருக்கேன்" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின் "போதும், போதும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்காத. எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் அந்த சிலுவையெல்லாம் வச்சுக்கிட்டு, "நீ என் பக்கத்துல வரக்கூடாது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "சரி, சரி நீ நானும் இங்க ஸ்டே பண்றதா இருந்தா, நீ இங்கேயே இருக்கணும். நான் என் ரூம்ல போய் படுக்கிறேன். நீ வரவே கூடாது" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் பாவம் அந்த சிலுவைய காட்டிக்கிட்டே அப்படி போயி ரூம் கதவ சாத்திக்கிறா. இவன் வரானா இல்லையான்னு பார்த்துட்டு, இருந்தாலும் நான் எப்படி நைட் எல்லாம் தூங்குறது? இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிருன்னு சொல்லிட்டு, அவளும் அந்த விண்டோவ ஓப்பன் பண்ணிட்டு தப்பிச்சுட்டு வெளிய வரா. அப்பதான் பார்த்தா வானத்துல இருந்து ஏதோ எரிகற்கள்லாம் வருது. நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அது நேரா வந்து நம்ம ஹீரோயின் வீட்ல தான் வந்து விழ போகுது போல இருக்கு. அந்த டைம்ல நம்ம ஹீரோவும் வெளிய வந்து பார்க்குறான். அந்த எரிக்கற்கள் எல்லாம் பார்த்துட்டு, டக்குனு விழப்போன ஒரு எரிக்கற்கள வந்து அவன் தாங்கி பிடிக்கிறான். நம்ம ஹீரோயின் கீழ விழுந்துறா. விழுந்துட்டு அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த எரிக்கற்கள வந்து தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோயின் உடம்புல இருந்து ஏதோ எனர்ஜி மாரி அவனுக்கு கிடைக்குது. உடனே இவன் நினைக்கிறான், "எப்படி இந்த எனர்ஜி மட்டும் உங்க உடம்புல இருந்து எனக்கு கிடைக்குது? நான் இதுவரைக்கும் சந்திச்சதே இல்லையே! ஒருவேள நீங்க தான் அவங்களா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தவன், டக்குனு அந்த எரிக்கற்கள வந்து மேல தூக்கி வீசிட்டான். அது உடைஞ்சு துகளா விழுகுது. அதுல ஒரு கல்லு வந்து நம்ம ஹீரோயின் கார் மேல விழுந்துருது. நம்ம ஹீரோவும் பாவம் கீழ வந்து விழுந்துறான். கொஞ்சம் சக்தி இல்லாமவே மயக்கத்துல வந்து விழுந்துறான். நம்ம ஹீரோயின் பயந்து பக்கத்துல வந்து என்னாச்சு அப்படிங்கிற மாரி பாக்குறா. நம்ம ஹீரோவும் அப்படியே மயக்கத்துல மெதுவா அவ கன்னத்த தடவி, "நீங்க வந்துட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்கிறான். அப்படியே 1000 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு வால் நட்சத்திரம் போது அத பார்த்துட்டு அப்படியே அவன் வேண்டிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த கூட இருக்கிறவர்ல அவர் யாருன்னு தெரியல. அப்பாவா? ஃப்ரெண்டா? என்னன்னு தெரியல. அவர் வந்து "எப்ப இருந்து நீங்க இந்த மாரி மூட நம்பிக்கைலாம் நம்ப ஆரம்பிச்சீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம ஹீரோவும் சொல்றான், "இது மூட நம்பிக்கை இல்ல. இது நம்பிக்கை. இந்த வால் நட்சத்திரம்லாம் என்னைக்காவது ரேரா தான் நம்ம பார்க்க முடியும். அன்னைக்கு நம்ம ஆசைய சொன்னோமாக்க கண்டிப்பா நிறைவேறும்" அப்படின்னு சொன்னா, உடனே அவனும் சரி அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வால் நட்சத்திரத்த பார்த்து வேண்டிக்கிறான். அவன் சொல்றான், "என் போர்லாம் நின்றணும். மக்கள் எல்லாரும் ஒண்ணா இருக்கணும். என் குடும்பம் திரும்ப எனக்கு கிடைக்கணும்." அப்படிங்கிற மாரி வேண்டிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் அவன் கையில உள்ள சின்ன கல்லு மாரி குடுக்குறான். "இது என்னது?" அப்படின்னு அவன் கேட்க, இதுதான் வால் நட்சத்திரோட கல்லு. எனக்கு கிடைச்சுச்சு ரேரா. இத நீங்க வச்சுக்கிருங்க." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ குடுக்குறான். அப்படியே நம்மளோட பிரசன்ட்ட காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் "இந்த வீட எதுக்கா நீ வாங்குற?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் லியா கேட்கிறா. அதுக்கு அவ சொல்றா, "இந்த வீடு நான் பெரிய வீடா வாங்கி, இத கண்டிப்பா வந்து நான் ஒரு பெரிய அதுக்கு முன்னாடி என்னோட ரூம்மேட்ட ஒருத்தல நான் தேர்ந்தெடுக்குவேன். அதுலருந்து வர பணத்தெல்லாம் நான் சேர்த்து வைப்பேன்." இப்படின்னு சொல்லிட்டு பல கற்பனையில தான் இந்த வீட்ட வாங்கியிருப்பா போல இருக்குது. அப்படியே நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி கிடக்குறான். நம்ம ஹீரோயினும் வந்து பார்த்துட்டு எழுப்பி எழுப்பி பார்க்கவும், அவன் பாவம் மயக்கத்துல கிடக்குறான். என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஹீரோயின் தூக்க பார்க்குறா. நம்ம ஹீரோட கை அளவு தான் இவளே இருப்பா. இவ எப்படி வந்து நம்ம ஹீரோவ கேரி பண்ண முடியும்? உடனே ஐய்யய்யோ! இவனலாம் நம்மளால தூக்க முடியாதுப்பா. இவன் இங்கேயே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, போய் பெட்ஷீட்ட மட்டும் எடுத்துட்டு வந்து அவனுக்கு போத்தி விடுறா. போத்தி விட்டு, சரி, சரி நீ இங்கேயே இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு வழியா படுத்து தூங்கிறா. அப்பதான் அடுத்த நாள் எந்திரிக்கிறா. எந்திரிச்சுட்டு நைட்ல நடந்ததெல்லாம் நெனச்சு பாக்குறா. நெனச்சு பாத்துட்டு, ஐய்யய்யோ! அந்த பேய்க்கு நானா வந்து பெட்ஷீட்லாம் போட்டு காப்பாத்துனேன். இப்ப எங்க? அப்படிங்கிற மாரி அவளும் எந்திரிச்சு மெதுவா பயந்து பயந்து வரா. பார்த்தா இவளுக்கா அவன் வந்து ஃபுட் எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். உடனே அத பார்த்தோனே நம்ம ஹீரோயின் என்னது அப்படிங்கிற மாரி கேட்கிறா. உங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் தயார் பண்ணிட்டேன். வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நான் வந்து இந்த வீட வந்து ஆல்ட்ரேஷன் பண்றதுக்காக நான் வந்து ப்ரா இதெல்லாம் பண்ணிட்டேன். பிளான் போட்டுட்டேன். இத பாருங்க அப்படிங்கிற மாரி இவ்வளோ பட்ஜெட் வருது அப்படின்னு அந்த ஃபைல எடுத்து காட்டுறான். அவளும் பார்த்துட்டு என்னது 20,00,000 வருதா அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான். அது 20,00,000 இல்லங்க 2,00,00,000 ஒழுங்கா டிஜிட்ட எண்ணுங்கன்ட்டு. உடனே நம்ம ஹீரோயின் எண்ணி பார்த்துட்டு, "அடப்பாவி 2,00,00,000 அந்த வீடோட நான் அந்த அளவுக்கு வாங்கவே இல்ல. இதெல்லாம் என்னால அவ்வளவுக்கெல்லாம் பண்ண முடியாது." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கத்துறா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், "இது எவ்வளோ பெரிய வீடு தெரியுமா? இது எவ்வளோ பழமை வாய்ந்தது. இது கண்டிப்பா அந்த மாரியே மாத்தணும்." அப்படின்னு சொன்னா, நம்ம ஹீரோயின் "அதெல்லாம் முடியாது. என்ட்ட அவ்வளோ பணம்லாம் இல்ல. நானே லோன் போட்டு 30 வருஷம் அடைக்கிறேன். நீ வேற." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நான் ஆஃபீஸ்க்கு போறேன்ட்டு கோவமா வரா.
பார்த்தா அந்த செர்ரி மரத்தோட இலையெல்லாம் வந்து பூத்திருக்குது. இது எப்படி ஒரே நாள்ல இவ்ளோ பூத்துச்சு அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் அத பார்த்துட்டு, சரி கார்ல போகலான்ட்டு வந்து பார்க்குறா. பார்த்தா அவ கார்ல தான் நேத்து வந்து ஒரு மின்கற்களோட துகள்கள் வந்து விழுந்து கிடந்துச்சு கல்லு. அதெல்லாம் கார் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்குது. அத பார்த்தோனே நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலைப்பட்டுட்டு, சரி போகலாம் அப்படிங்கிற மாரி பஸ் பிடிச்சு போகலாங்கிற மாரி திரும்பி வரா. பார்த்தா அங்க ஒருத்தன் நிக்கிறான். அவ நம்ம ஹீரோயின பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் தெரியுது. அவன் தான் நைட்டு போலீஸ் கார்ல வந்தான்ல, அவன் தான் இவன்ட்டு. உடனே இவ பார்த்துட்டு, "நீங்க என்ன இங்க?" அப்படிங்குது. "என் வீடு தான் அங்க பக்கத்து வீடு" அப்படிங்குது. "என்னது ஆன்டியோட பையனா நீங்கன்ட்டு?" "ஆமா நான் தான் பையன். நான் அப்ப ஸ்டூடெண்ட்டு. நான் ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்கேன். அதான் நைட் டியூட்டி வந்தேன்." அப்படிங்கிற மாரி அவனும் சொல்ல, இவளும் சரி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இவ ஆஃபீஸ் கிளம்பி வரா. வந்தவ நேரா வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனிய பார்த்து, "என் வீட்ட சேல்ஸ் பண்ணணும்." அப்படிங்கிற மாரி சொன்னோன, அவரு "ஏம்மா எதுக்கு சேல்ஸ் பண்றீங்க?" அப்படின்னு கேட்டோன, "ஒண்ணுமில்ல." அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பார்க்குறா. பேய் வீடுன்னு சொன்னா அவங்க வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, "இல்ல, இல்ல. அது ரொம்ப பெரிய வீடா இருக்குது. அதுவும் இல்லாம சிட்டிலேருந்து ரொம்ப தூரமா இருக்கு. எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இல்ல. அதனால தான் நான் விக்கலான்னு இருக்கேன். இத எனக்கு வித்து குடுங்க." அப்படிங்கிற மாரி அங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, அதோட நேரா அவன் ஃப்ரெண்ட்ட பார்க்கறதுக்கா வரா. நம்ம ஹீரோயினு நைட்டு நடந்தது எல்லாத்தையும் அவ ஃப்ரெண்ட் லியாட்ட சொன்னா, அவளா நம்ப மாட்டேங்கிறா. "நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீ சொல்றது எல்லாம் நம்புற மாரியா இருக்கு. இதான் ரொம்ப ஓவரா டிராமா பார்க்கக்கூடாதுன்னு சொல்றது." அப்படிங்கிற மாரி நான் அவ ஃப்ரெண்ட கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயின் சொல்றா, "இல்ல, இல்ல உண்மைய தான் சொல்றேன். நீ நம்பு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அப்பதான் நான் இனிமே அந்த வீட்டுக்கே போமாட்டேன் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வருது. ஐய்யய்யோ! என்னோட ப்ராஜெக்ட் அங்கேயில இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி. "ஏய் நீனும் என் கூட அந்த வீட்டுக்கு வாடி போய் எடுத்துட்டு வரலான்ட்டு" ஒரு வழியா அவ ஃப்ரெண்டு கால்ல விழுந்து கெஞ்சி கெதறி வீட்டுக்கு கூட்டிட்டு வரா நம்ம ஹீரோயின. நம்ம ஹீரோயினும், அவ ஃப்ரெண்டும் அப்படியே மெதுவா மெதுவா வராங்க. அப்பதான் அவ ஃப்ரெண்ட் கவனிக்கிறா, கார் பார்த்தா நல்லா இருக்குது. உடனே "ஏய் இங்க வா" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின கூப்பிட, அவளும் என்னாச்சுன்ட்டு. உடனே டக்குனு நம்ம ஹீரோயின தூக்கி காட்டுறா. "உன் கார பாரு. உன் கார் நல்லா தானே இருக்கு. எங்க கல்லு இருக்கு, டேமேஜ் ஆயிருக்கு" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, "ஆமா என் கார் எப்படி நீ இப்படி நல்லா இருக்குது?" அப்படிங்கிற மாரி அவளும் ஆச்சரியமா சொல்றா. "நீ எல்லாமே கனவு. இது எல்லாமே பொய்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் நம்ப மாட்டேங்கிறா. "இல்ல, இல்ல வா வா வீட்டுக்கு போவோம். அவன காட்டுறேன்" அப்படிங்கிற மாரி கூட்டிட்டு வரும்போதே, வாசல்ல ஏதோ சத்தம் கேட்குது. "பாரு அவன் தான் என்னமோ உருட்டுறான்" அப்படின்னு சொன்னோனே, "சரி, சரி வா உள்ள போய் பார்க்கலாம்ன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவ ஃப்ரெண்ட கூட்டிட்டு உள்ள வந்து காட்டுறா. பார்த்தா அந்த இடத்துல அவன் கீழ விழுந்திருந்தான்ல, அந்த இடத்துல பார்த்தா நெறைய செடிலாம் வளர்ந்திருக்குது. இந்த செடியில தான் விழுந்தான். ஆனா அதுக்குள்ள எப்படி இவ்ளோ செடி வளர்ந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்ட்டு. அவ ஃப்ரெண்டா சிரிச்சுக்கிட்டே, "ஏம்மா உன் மூளை கொஞ்சம் கலங்கிருச்சுன்னு நெனைக்கிறேன். சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்" அப்படிங்கிற மாரி சரின்னு வீட்டுக்குள்ள வராங்க. "ஏய் இங்க தான் அவன் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான்னு" சொன்னோனே, "சரி நீ அந்த பக்கம் தேடு, நான் இந்த பக்கம் தேடுறேன்னு" சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்க ஒண்ணு யாரையுமே காணோமே அப்படி சொல்லிட்டு அவ ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து, "ஏய் எதுக்கு நீ மேரேஜ் வேண்டாம் வேண்டான்னு சொல்றான்னு எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு. நான் வந்து உன் கூட ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு தானே" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போதே லைட் பார்த்தா பக்கு பக்குன்னு எரியுது. என்னடா லைட் எரியுதுன்னு சொல்லிட்டு மெதுவா அப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே வரான். அவன பார்த்தோனே 2 பேரும் ஆன்னு கடந்து கத்துறாங்க. ஆனா அவ ஃப்ரெண்ட் பக்கத்துல வந்து, "ஏய் நீ தான் அழகான பேயா?" அப்படிங்கிற மாரி அப்படியே வழிஞ்சுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். நம்ம நம்ம ஹீரோயினும் டக்குனு கையில உள்ள உப்ப தூக்கி அவன் மேல போடுறான். "ஓய் என்னது?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ கேட்டோனே, உப்புண்டா பேய் ஓடி போகும்ல அதனாலன்ட்டு. ஆனா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் நம்பவே மாட்டேங்கிறா. "ஏய் எவ்ளோ அழகா ஹேண்ட்ஸமா இருக்கான். நீங்க சொல்லுங்க அப்புறம்?" அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோவும் சொல்றான், "நான் 1000 வருஷமா யாருக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். அநேகமா அது உங்க ஃப்ரெண்டா தான் இருக்கும் போல இருக்குது." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஆனா எனக்கு சரியா ஞாபகமே வரமாட்டேங்குதுன்ட்டு. இதெல்லாம் கை குடுத்து அப்படியே அவ ஃப்ரெண்ட் இந்த கதைய கேட்டுக்கிட்டு இருக்கா. வாவ்! எவ்ளோ ரொமான்டிக்கா இருக்குது. 1000 வருஷமா என் ஃப்ரெண்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களான்ட்டு. அவ ஹீரோயினா, "அடியே நீ என்னடி அவன் சொல்றது எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்க? அவன் எல்லாமே பொய்டி. இவன் பேய்டி" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, பேயா இருந்தாலும் இவன் ரொம்ப அழகா இருக்கான்ல அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோ வந்து அந்த இயரிங்ஸ் எடுத்து காட்டுறான். உங்க ஃப்ரெண்ட் வந்து டிராயிங் பண்ண இயரிங்ஸ் என்ட்ட ஏற்கனவே இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாரி காட்டுனோனே, அவளும் பார்க்குறா. உடனே நம்ம ஹீரோயின் வந்து நம்பவே மாட்டேங்கிறா. "ஏய் யார்ட்ட பொய் சொல்ற? நான் டிராயிங் பண்ணத நீ அதே மாரி இயரிங்ஸ் பண்ணிட்டு, இது உனக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சுச்சுன்னு பொய் சொல்றியா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு அவ ஃப்ரெண்டும் வந்து, "ஏய் இது சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குது இந்த கதை." அப்படிங்கிற மாரி அவளும் ரொம்ப மெய்மறந்து அவனையே வழிஞ்சு வழிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் "சரி, சரி போதும் வழிஞ்சது வா போகலாம்." அப்படிங்கிற மாரி கூப்பிட்டு, அதுக்கு நம்ம ஃப்ரெண்டும் கேட்கிறா, "அம்மா நீங்க எந்த ரூம்ல தூங்குவீங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவ பார்த்து கேட்க, நம்ம ஹீரோ ஏன் அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "ஒண்ணும் இல்ல எனக்கு பெயிண்டா ரொம்ப பயம். எனக்கு பயமா இருந்தா உங்க கூட வந்து படுத்துக்கலாம்ல, அதுக்கு தான் கேட்கிறேன்." அப்படிங்கிற மாரி அவ ஃப்ரெண்ட் சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாயிரா. போதும் போதும் அவன் வழிஞ்சது. அவனையே பார்த்து என்னத்த தான் பேசிக்கிட்டு இருக்கியே, வா போகலாங்கிற மாரி, இங்கேருந்து வா போகலாம் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் அவ கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு போக, அவளும் ஐயோ! போக மனசு இல்லாம போயிட்டு இருக்கா. அவங்க 2 பேரையும் போறதையே அப்படியே நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே அப்படியே யோசனை பண்ணி பார்க்குறான். இவ கார் மேல கல்லு கிடந்துச்சுல, அதெல்லாம் ரிப்பேர் பண்ணி பார்த்து, சரி பண்ணி வச்சது நம்ம ஹீரோ தான் போல இருக்கு. இவ போன பிறகு வீட்ட எல்லாம் சரி பண்ணி, கரெக்ட்டா அடுக்கி வச்சிருக்கான் நம்ம ஹீரோ, நம்ம ஹீரோயினுக்காக.
அதோட நம்ம ஹீரோயினும் ஒரு வழியா அவ ஃப்ரெண்ட இழுத்துட்டு ரூமுக்கு வந்துட்டு கதவ சாத்திட்டு, அவ என்ன பண்றாங்கிற மாரி கதவுல நிண்டு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம ஃப்ரெண்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவன் உள்ள வந்தாலும் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அங்க பார்த்தா ஏதோ ஒரு சேம்பர் மாரி ஒரு அறை இருக்குது. அத பார்த்தோம்னா 2 பேரும் வாய பொளந்துக்கிட்டு, இது என்னது அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்கும்போதே, அங்க நம்ம ஹீரோவும் கதவுக்குள்ள இருந்து அப்படியே வெளிய வர்றான் ரூம்புக்குள்ள. நான் அது என்னோட அறை தான். நான் இங்க தான் படுத்து தூங்குவேன். என்னோட எனர்ஜிலாம் போகும்போது நான் இங்க தான் ரொம்ப நாள் இருப்பேன். அப்பதான் எனக்கு எனர்ஜிலாம் கிடைக்கும். சாரி இன்னைக்கு நான் வந்து மூட மறந்துட்டேன் அப்படிங்கிற மாரி அங்க உள்ள லைட்ட அப்படி திருவுறான். அந்த சேம்பர் வந்து அப்படியே க்ளோஸ் ஆகுது. "என்னது நீ இங்க தான் படுத்து கிடப்பியா?" அப்படிங்கிற மாரி 2 பேரும் அப்படியே அதிர்ச்சியாயி அப்படி கத்துறாங்க. உடனே அவ ஃப்ரெண்ட் "ஏய் எப்படி வந்தான்? எப்படி போறான்?" அப்படின்னுட்டு, "இந்த கதவு வழியா போறான். என்ன அதிசயமா இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்ல சொல்ல, நம்ம ஹீரோயின் கன்னத்துல கை வச்சு ஆன்னு வாய பொளந்துகிட்டு இருக்கா. அதோட 2 பேரும் ஒரு வழியா தூங்கிட்டு, அடுத்த நாள் காலையில எந்திரிச்சுக்கிறாங்க. பாக்க பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரா பண்ணி வச்சிருக்கான் போல இருக்கு. மணம் மணக்க சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்ட் வந்து சாப்பிட்டு பாக்குறா. வாவ்! சூப்பரா இருக்குது. எப்படி சமைச்சீங்கன்னு சொல்லிட்டு, அவளோட நம்ம ஹீரோயினுக்கு குடுக்குறா. அவளும் கொஞ்சம் டவுட்டாவே சாப்பிடாம இருக்கா. நம்ம ஹீரோ சாப்பிடுவாளா, மாட்டாளா அப்படிங்கிற மாரி பாத்துக்கிட்டே இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் சொல்றா, "இதெல்லாம் நீங்களா சமைச்சீங்களான்ட்டு?" "ஆமாமா நான் தான் சமைச்சேன்." அதுக்கு நம்ம ஹீரோவும், "ஆமா நான் தான் இதெல்லாம் சமைச்சேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்க." அப்படிங்கிற மாரி சொல்றான். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ரொம்ப பாராட்டுறான். "அந்த சூப்பரா அருமையா இருக்கு இந்த சாப்பாடு. நான் இதே மாரி சாப்பிட்டதே இல்ல." அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, யாரோ வந்து கதவு தட்டுற மாரி இருக்கு. உடனே நம்ம ஹீரோயினும் போய் கதவ தொறந்து பார்க்கலான்னு போறா. உடனே நம்ம ஹீரோவும் சொல்றான், "சரி நம்ம இங்க 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 இருந்தா வந்து யாராவது தப்பா நெனச்சுக்குவாங்க. நான் மறைஞ்சுக்கிறேன்." அப்படிங்கிற மாரி மறைய, அவ ஃப்ரெண்டு ஆஹா! என்ன மாரி ஒரு ஜென்டில்மேன் அப்படிங்கிற மாரி அசந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் அங்க பார்த்தா ஒரு லேடி நிக்கிறாங்க. வயசான லேடி. அவங்க வேற யாரும் இல்ல. அவங்க பேய் ஓட்டுறவங்க. நம்ம ஹீரோயின் தான் வந்து கூப்ட்டுருக்காங்க போல இருக்குது. உடனே அந்த லேடி உள்ள வந்துட்டு, "எங்க அவன்?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் சொல்றா, "இங்க தான் அவன் மறைஞ்சிருக்கான்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அவன பயங்கரமான ஆளு. என்ட்ட நெறைய பவர் இருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு பொடி மாரி எடுத்து நெத்தியெல்லாம் தடவிக்கிட்டு, "என் கண்ணுக்கு இப்போ அவன் தெரிவான்னு" சொல்லிட்டு, அங்க இங்கன்னு பார்க்குறாங்க. பார்த்தா யாருமே தெரியல. "எங்க யாருமே இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். "என்ன தேடுறீங்க?" அப்படிங்கிற மாரி. உடனே நம்ம ஹீரோவ பார்த்தோனே அந்த லேடி பயந்துறாங்க. "ஏய் நீயா? நீயா? உன்னைய சும்மா விட மாட்டான்டான்னு" சொல்லிட்டு, அவங்க உடனே ஒரு எல்லோ கலர் தாள் மாரி இருக்கு. அத கொண்டு வந்து நம்ம ஹீரோ நெத்தியில வந்து டக்குன்னு ஒட்டி விடுறாங்க. நம்ம ஹீரோ அத எடுத்துட்டு, "இது என்னது?" அப்படிங்கிற மாரி படிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே டக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு ஏதோ ஞாபகம்லாம் வருது. பழங்காலத்து ஞாபகம்லாம். அப்ப நம்ம ஹீரோயின்ட்ட ஒரு கோப்பையில தண்ணி மாரி கரைச்சுட்டு வந்து, "இது ஹோலி வாட்டர் இது குடி" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சொல்றா, "இல்ல, இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இவனால இல்ல. இவனோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு தான் உங்கள கூப்ட்டுருக்கு" அப்படின்னு சொன்னோனே, "நீ நெனைக்கிற மாரி இந்த பேய்லாம் சும்மா இல்ல. மொத உங்கள்ட்ட நல்ல மாரி பேசி உன் எனர்ஜிலாம் எடுத்துட்டு, அப்புறம் உன் உடம்புக்குள்ள அவங்க வாழ்வாங்க. இந்த இதுக்கு தண்ணிய குடி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போதே, டக்குனு அந்த தண்ணி கீழ கொட்டிருது. உடனே நம்ம ஹீரோவும் கேட்குறான், "நீ யாரு? பொய் தானே? நீ பேய் ஓட்டுறவங்க இல்லைலன்ட்டு." "ஏய் அந்த கிழவி ரொம்பவே பயப்படுறா. இருந்தாலும், "ஏய் நான் யாருன்னு தெரியுமா? உன்ன சும்மா விடமாட்டேன். என் பக்கத்துல வராத." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோவும், "ஏன் இந்த மாரிலாம் மக்கள வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? நீ உண்மையிலே பேய பார்த்துருக்கியா?" அப்படிங்கிற மாரி, அப்படி பக்கத்துல வந்து என்ன பண்ணான்னு தெரியல. அந்த லேடி வந்து அலற அடிச்சுட்டு அங்கருந்து ஓடுறாங்க. நம்ம ஹீரோயின் என்னாச்சு? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், பேய் எப்படி இருக்குன்னு அந்த லேடிக்கு காட்டுனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டக்குனு நம்ம ஹீரோயின் ஏதோ கையில இருந்த காப்பி கொட்டைய தூக்கி அவன் மூஞ்சில வீசிட்டாங்க. "ஐயோ! பயமா இருக்கு பேய் பக்கத்துல வராத" அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோ "இது என்னது?" அப்படிங்கிற மாரி கேட்கறான். "இது காப்பி கொட்டுன்ட்டு." "என்னது காப்பி கொட்டையா? இது எதுக்கு என் மேல போட்ட?" அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோ வரான். டக்குனு அவனுக்கு மயக்கப்பட்டு அங்கேயே கீழ விழுந்துறான். அத பார்த்தோனே நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் ரொம்பவே பயந்துறாங்க. உடனே நம்ம ஹீரோட்ட "என்னாச்சு? என்னாச்சுன்னு?" கேட்டோனே, "ஒண்ணும் இல்ல எனக்கு காஃபி கொட்டன்ட்டா கொஞ்சம் அலர்ஜி அதான்" அப்படின்னு சொல்லிட்டு, "என் எனர்ஜிலாம் போயிட்டு இருக்கு. நான் மறைய போறேன்" அப்படிங்கிற மாரி சொல்றான். உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படிங்கிற மாரி. அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான், "என் மெமரி எல்லாமே வந்து லாஸ் ஆகிட்டு இருக்கு. நான் அத வந்து நான் வந்து ஞாபகப்படுத்தணும். சரி உன்னோட விரல என் விரலோட வை" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்பதான் அவனுக்கு அந்த பழங்காலத்துல இந்த பேய் ஓட்டுறவங்க மாரிலாம் ஏதேதோ ஒரு ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் நம்ம ஹீரோவுக்கு அப்படியே முடியல. அப்படியே மயங்கி அப்படியே கிடக்குறான். உடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஓடி வந்து பார்க்குறா. "என்ன உடம்புலாம் இவ்ளோ ஜில்லுன்னு இருக்கு. உடனே இவன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு" சொல்லிட்டு, பாவம் அவங்க 2 பேரும் ஏன்டி எல்லாமே அவன தூக்கிட்டு வராங்க. நம்ம ஹீரோவ அந்த மரத்து பக்கத்துல வைங்க. அப்பதான் எனக்கு எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, மரத்து பக்கத்திலேயே கொண்டு வந்து அவன வச்சுறாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணும் சரியாகல. ஆனா நம்ம ஹீரோயின் இத பார்த்துட்டு அழுகுறா. "சாரி உங்களுக்கு முக்தி கிடைக்கணும். நீங்க பேயா இருக்கீங்களா? உங்களுக்கு ஆத்மா சாந்தி அடையணுங்கிற மாரி தான் அந்த லேடிய கூட்டிட்டு வந்தேன். என்னை மன்னிச்சுருங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே நம்ம ஹீரோ "நீ கவலைப்படாத. எனக்கு எனர்ஜி கிடைக்கணும்டா. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு" சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சொல்றா, "நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கன்ட்டு." "நீ என் பக்கத்துல வா" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின் பக்கத்துல வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் நெத்தியில அப்படியே முத்தம் குடுத்தோனே, அவனுக்கு உடம்பு கொஞ்சம் ஓரளவு தான் இருக்குது. இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, என் சேம்பர்ல வந்து என்னைய படுக்க வைங்க. எனக்கு சரியா வந்துரும் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட தூக்கிட்டு வந்து அவங்க சேம்பர்ல படுக்க வைக்கிறாங்க. அதோட நம்ம ஃப்ரெண்டும் கேட்கிறா, "ஏன்டி இப்படிலாம் பண்ண?" அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின், "இல்லடி அவனுக்கு ஆத்மா சாந்தி அடையணும்னு தான் அப்படி பண்ணேன்ட்டு."
அவன் தான் பேய் இல்லன்னு சொல்றான்ல, கொஞ்சம் அவன நம்ப தான் செய்வேன். எவ்ளோ அழகா ஜென்டில்மென்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி, சரி இனிமே இந்த மாரி தப்பெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் வரா. வந்துட்டு இந்த மரத்த தொட்டு பார்க்குறா. அவ ஃப்ரெண்ட் பார்த்துட்டு, ரொம்ப அதிசயமா இருக்கு இந்த கதையெல்லாம் கேட்க. 1000 வருஷமா அந்த மரமும் இருக்குது, அவனும் இருக்கான். இந்த மரத்துல இருந்து அவனுக்கு எனர்ஜி கிடைக்குதா? நம்பவே முடியலையே அப்படிங்கிற மாரி அந்த மரத்தையே அவ ஃப்ரெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் வந்து அந்த காஃபி கொட்ட, அந்த மிஷின் எல்லாத்தையும் எடுத்து ஓரமா பேக் பண்ணி வச்சுர்றா. ஏன்னா, அவனுக்கு அலர்ஜி இல்லாதனால இனிமே அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாரி அவ கண்ல படாம எடுத்து வச்சுட்டு, அப்படியே நைட்டெல்லாம் பாவம் அப்படியே உட்கார்ந்தே தூங்கிட்டா போல இருக்குது. காலையில முழிச்சு பார்க்குறோம் நம்ம ஹீரோ டக்குனு கீழ முட்டி போட்டுக்கிட்டு, அப்படியே அவள வணங்குற மாரி நின்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். மேல பார்த்தா அவன் சட்டை போடவே இல்ல. நம்ம ஹீரோயின் பார்த்து பயந்துட்டு, "என்னது இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்ட்டு" இன்னும் டவல குடுத்து, "என்னாச்சு? ஏன் இப்படி வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டோனே, "சாரி, சாரி நேத்து வந்து நான் உங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன்ல, ரொம்ப பயம் காட்டிட்டேன்ல" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோயின், "இல்ல பரவால்ல, தப்பெல்லாம் என் மேல தான். நானும் தெரியாம உங்களுக்கு காப்பி கொட்ட அலர்ஜின்னு தெரியாம உங்க மேல போட்டுட்டேன்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோ "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்ட்டு. "சரி நானே உங்க ரூம்மேட்டா இருக்கிறேன். நாம இந்த வீட்ட வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம். அதுக்கு பாதி பணம் நானே செலவழிக்கிறேன்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்ல, நம்ம ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்கிறா. "ஆனா நீ என் ரூம்மேட்டா இங்க இருக்கணும்னா 3ஏ 3 கண்டிஷன் அதுக்கு மட்டும் ஒத்துக்கிட்டா தான் நீ இங்க இருக்க முடியும்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோவும் சரி என்ன அப்படிங்கிற மாரி கேட்கிறான். "அதாவது நீ வந்து திடீர்னு மாயாஜாலம் மாரிலாம் இங்கிட்டு அங்கிட்டுலாம் கதவு பொத்துக்கிட்டுலாம் வரக்கூடாது. நீ வந்து எதா இருந்தாலும் கதவ தட்டிட்டு தான் உள்ள வரணும்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோவும் சரி அப்படிங்கிறான். அப்புறம் யாராவது என் ஃப்ரெண்ட்ஸும் என் பக்கத்து வீட்டுக்காரங்க யாரோ வரும்போது, "நீ இங்க இருக்கிறான்னு தெரியக்கூடாது. ஏன்டா உன் கூட நான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சா, அது எனக்கு ப்ராப்ளம் ஆகும்" அப்படிங்கிற மாரி அடுத்த கண்டிஷன் இப்படி சொல்ல, நம்ம ஹீரோவும் சரி சரின்னு ஒத்துக்கிறான். இப்படி உங்க 2 பேரும் பெட்டு மேல உட்கார்ந்து பேசிட்டு இருக்க, டக்குனு நம்ம ஹீரோயோட ஃப்ரெண்டு எந்திரிச்சு, "4வது கண்டிஷன் எனக்கு ஒண்ணு இருக்கு" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்துறா. "அடி பாவி! ஏன்டி இப்படி பேய் மாரி எந்திரிக்கிற? என்னடி உன் கண்டிஷன்?" சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோவ பார்த்து, "நீ இங்க இருக்கணும்டா. இவளுக்கு எப்படி லவ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ரொமான்டிக்கா எனக்கு இவளுக்கு சொல்லிக் குடுக்கணும். அந்த மாரி சொல்லிக் குடுத்தா தான் நீ இங்க இருக்க முடியும்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஜோக் அடிச்சுட்டு, அங்கருந்து "சரி, சரி எனக்கு டைம் ஆகுது. நான் கிளம்புறேன்" ஆஃபீஸ்க்கு கிளம்ப, நம்ம ஹீரோயின் தான் அவள கார்ல வந்து டிராப் பண்றா. அப்ப கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் கூட வரான். அப்பதான் அவன் சொல்றான், "நான் ரொம்ப தூரம்லாம் இங்க வரமாட்டேன். அப்பப்ப மட்டும் தான் வருவேன். ஏன்னா ரொம்ப தூரம் அந்த மரத்த விட்டு வந்துட்டானுக்கு என்னோட எனர்ஜி எல்லாம் போயிரும். அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிரும்ன்ட்டு நான் அப்பப்ப தான் வருவேன். அதுவும் இல்லாம நான் ரொம்ப நாள் வந்து நான் சேம்பர்ல தான் இருப்பேன். என்னைக்காவது தான் வந்து இந்த மாரி வெளியிலலாம் தேவைப்படும்போது ஏதாவது திங்ஸ் தேவைப்பட்டா மட்டும் தான் வாங்க வருவேன்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் அந்த இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரான். உடனே நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு, "வாவ்! நீ என்ன மாரி ஆளுப்பா! எல்லா வேலையும் உனக்கு தெரியுது. சூப்பர்ப்பா" அப்படின்னு சொல்லிக்கிட்டே, "அடியே நீ ரொம்ப குடுத்து வச்சுட்டடி. உனக்காக பாரு இவன் 1000 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கான். எல்லா விஷயமுமே அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. இவன் சகலகலா வல்லவன்டி" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின பார்த்து நம்ம ஃப்ரெண்ட் சொல்ல, நம்ம ஹீரோயினா சும்மா வாய மூடிக்கிட்டு "வாவேன்டி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே பாஸ்ட்டா கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் நின்னுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு லேடி வராங்க. வந்தவங்க, "இங்க யாரு கிங் கிளிச்சான்?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோ "ஏன்?" அப்படின்னு கேட்கறான். உடனே அவங்க டக்குனு ஒரு தோடு எடுத்து காட்டுறாங்க. அத பார்த்தோனே நம்ம ஹீரோ ரொம்ப அதிர்ச்சி ஆயிறான். ஏன்னா, அந்த தோடு வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு தடவ விண்கல் வந்து அவன் ஃப்ரெண்டோ யாருக்கோ ஒருத்தனுக்கு குடுத்தான்ல, அந்த விண்கல் தான் இது. அதால செய்யப்பட்ட தோடு தான் இது. உடனே அத வாங்கிட்டு நீங்க கண்டிப்பா வந்துருவீங்களா? அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கான். அதோட இங்க பிரசன்ட்டா காட்டுறாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோயினும் அவ ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து ரேடியோ ஸ்டேஷன்ல விட்றா. இவ வந்து ஆங்கர் போல இருக்குது. உடனே நான் இங்க தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அதோட அந்த ஃப்ரெண்டும் சொல்றா நம்ம ஹீரோவ பார்த்து, "நான் வந்து கப்புள்ஸ் எல்லாம் நான் பேட்டி எடுக்குவேன். நான் அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, அவங்க லவ் எப்படி இருக்குன்னு நான் பேட்டி எடுப்பேன். ஆனா நீங்க நேரம் கிடைக்கும்போது எனக்கு லவ்வ பத்தி கொஞ்சம் சொல்லி தர முடியுமா?" அப்படிங்கிற மாரி அவ ஃப்ரெண்டு சொல்லிட்டு, "சரி எனக்கு டைம் ஆகுது நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கருந்து கிளம்பி போறா. அப்ப நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ சொல்றான், "நான் வந்து வளர்க்குறேன் ஒரு கேட். அதுக்காக ஃபிஷ் கொஞ்சம் பிடிக்கும்னு" சொல்லிட்டு, அவங்க உட்கார்ந்து ஃபிஷ் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப 2 பேரும் சரி கொஞ்ச நேரம் போர் அடிக்குது. கேம் விளையாடுவோம்ன்னு சொல்லிட்டு, "நீ உன்னைய பத்தி சொல்லு, நான் என்னைய பத்தி சொல்றேன்" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சொல்றா, "எங்க அம்மா, அப்பா வந்து நான் சின்ன வயசுலயே அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படி இருந்தும் அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் எனக்கு மேரேஜ் மேல இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. நான் லைஃப் லாங் நான் சந்தோஷமா, ஹேப்பியா வாழணும் எங்க எங்க பாட்டி மாரி. ஆனா நான் மேரேஜ் பண்ணிக்க கூடாது" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் அவ கதைய சொல்ல, நம்ம ஹீரோவும் சொல்றான், "நான் ரொம்ப வருஷமாவே இருந்துகிட்டு இருக்கேன். நான் யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு சரியாவே தெரியல. அப்பப்ப எனக்கு மெமரி லாஸ் ஆயிரும். ஆனா எனக்கு இது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு. நான் கண்டிப்பா ஒரு நாள் வருவேன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அது யாருன்னு தான் தெரியல" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ அவங்க கதைய சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு, சரி மீனு அவ தூண்டில்ல அம்புட்டுருச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி மீன எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த மீன எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளால அந்த ரோப்ப வந்து சுத்தவே முடியல. உடனே நான் ஹீரோ வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து ரோப்ப வந்து சுத்துறதுக்கு அவன் ஹெல்ப் பண்றான். ஹீரோயின் பக்கத்துல நம்ம ஹீரோவ பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம ஹீரோ தான் ஹைட்டா, இல்ல நம்ம ஹீரோயின் குட்டையான்னு தெரியல. ஆனா அவன் அந்த மாரி ரோப்ப சுத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கொஞ்சம் அப்படியே ஷையா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு வழியா அவங்க சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு
வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோயின் வீட்டு வாசல்ல அந்த 4, 5 பேர் நின்டுகிட்டு இருக்காங்க. அதாவது பேய் ஓட்ட வந்தாங்கல்ல, அந்த லேடி அவங்க சன்னு அவங்கலாம் நின்டுகிட்டு இருக்காங்க. ஆஹா! பணம் வாங்கத்தான் வந்துகிட்டு இருக்காங்க போல இருக்கு. நல்லா மாட்டிக்கிட்டேன். சரி நான் எப்படியோ பேசி சமாளிச்சு அவங்கள இங்கேருந்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தைரியமா வரா. "ஏய் எதுக்கா இங்க நின்டுகிட்டு இருக்கீங்க? எல்லா ஃப்ராடும்" அப்படின்னு கேட்டோனே, அதுக்கு அந்த லேடியும் சொல்றாங்க, "ஏய் பேசினபடியே ஒழுங்கா பணத்த குடுத்துருன்ட்டு." அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, "நீ தான் பேய் ஓட்டவே இல்லையா? அங்க பேயே இல்லைன்ட்டு. எது எப்படியோ ஆக மொத்தம் நான் வந்தேன்ல, எனக்கு பணத்த குடுத்தே ஆகணும்னு" சொன்னோனே, அவங்க பசங்களும் சொல்றாங்க, "ஆமாமா எங்க அம்மா சொன்னபடி ஒழுங்கா பணத்த குடுத்துரு, இல்லாட்டி நான் உங்கள சும்மா விட மாட்டேன்னு" சொல்லி நம்ம ஹீரோயின மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மேல இருந்து பாக்குறா, அந்த போலீஸ் வேல பார்த்தான்ல அந்த ஸ்டூடண்ட். அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆஹா! கீழ என்னமோ நடக்க போகுது. சரி என்னன்னு போய் பார்க்கலான்ட்டு அவன் பார்க்க போறான். பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள நம்ம ஹீரோ புகுந்துறான். புகுந்தோனே நம்ம ஹீரோயின் பயங்கரமா அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். உடனே இந்த போலீஸ் ஸ்டூடண்ட் மேல நிண்டு இதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின பறந்து பறந்து அடிக்கிறா. பார்க்க ஒரு அடி ஜான் மாரி இருக்கா. ஆனா சண்டைய பயங்கரமா பிடிக்கிற மாரி இருக்குது. உடனே அத மேல நிண்டு பார்த்துக்கிட்டு இருக்க அந்த போலீஸ்காரன், என்ன இவளுக்கு திடீர்னு இவ்ளோ தைரியமும், இவ்ளோ ஃபைட்டும் பண்றாளே! எப்படி இவளுக்கு எனர்ஜி வந்துச்சு இந்த மாரி பவர்லாம் அப்படிங்கிற மாரி அவனும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா அவங்களும் அடி வாங்கிட்டு பயந்து அங்கருந்து ஓடிறாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படியே சந்தோஷமா, "ஐ நான் தான் அடிச்சேனா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டக்குனு நம்ம ஹீரோ அவ பாடில இருந்து வெளிய வந்துறான். நம்ம ஹீரோயினுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. என்னது நான் தான் சண்டை பிடிச்சேனான்ட்டு. ஆனா நம்ம ஹீரோ சொல்றான், "நீ சண்டை பிடிக்கல. உன் உடம்புக்குள்ள நான் தான் இருந்தேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இப்படி அடிச்சேனா, அப்படி அடிச்சேனான்னு சண்டை போட்டுக்கிட்டு அவ பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, மேல இருந்த போலீஸ்காரன், "ஏன் இவ தானா தனியா நின்டு பேசிக்கிட்டு இருக்கா? இவளுக்கு என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி டவுட்டா பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்க இருந்து ஓடி போனவங்களும், "டேய் இவ பொய் சொல்றாடா! நான் நினைக்கிறேன் அந்த பேய் தான் இவ உடம்புக்குள்ள பூந்துருச்சுன்னு" அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்க பார்த்தா நம்ம போலீஸ்காரன் வரான். வந்துட்டு, "நான் தான் போலீஸ்காரன். நடந்தது என்னன்னு என்ட்ட சொல்லுங்கங்கிற" மாரி சொன்னோனே, அதோட அவங்களும் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோயினும் அதோட வீட்டுக்குள்ள வந்துட்டு, சரி நான் குளிக்க போறேன்னு சொல்லிட்டு போனவளுக்கு ஒரு டவுட். நம்ம குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இவன் மட்டும் கதவு டோர் வழியா வந்துட்டான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு, இவ கூப்பிடுறா ஹீரோவ. "நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் சமைக்க போறேன்னு சொன்னோனே, "ஓ! அப்படியா? ஆனா எனக்கா ஒரு பாட்டு படிம்மா. நான் கேட்டுக்கிட்டே நான் குளிக்கிறேன்னு" சொன்னோனே, நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு வெளிய நின்னு பாட்டு படிக்க, நம்ம ஹீரோயினும் அத கேட்டு ரசிச்சுக்கிட்டே அப்படியே தூங்கிறா. தூங்குனவளுக்கு அப்படியே ஒரு ட்ரீம்ல வந்து நம்ம ஹீரோ வரான். நம்ம ஹீரோயின் அப்படியே பாத்டப்ல அப்படியே இருக்க, நம்ம ஹீரோவும் கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே வராங்க. 2 பேரும் ஒத்த ஒத்த பேசிக்கிட்டே அப்படியே ஒத்த ஒத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே ரொமான்ஸா அப்படியே பக்கத்துல நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் குடுக்க வர, இதோட நானும் கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்ட்ல இத கன்டின்யூ பண்ணலாம்.